1955ல் பிசிஆர் ஆக்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த காலங்கள்லேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் நடக்காத நிகழ்வுகள் இப்போ ஏன் நடக்குதுன்னா, இந்த பிசிஆர் ஆக்டை வச்சு ஒரு சில கும்பல் வந்து பணம் பறிக்கிறாங்க. போக்சோ கேஸ் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மயிலாடுதுறையில் நடந்த விஷயம், 14 வயசு பொண்ணை ஒரு பையன் வந்து லவ் பண்ணலாமா. அரசியல்வாதிங்க தலையிடுறதால தான் இவ்வளோ விஷயம் வருது. இவருக்கு ஒரு சமூகம், அவருக்கு ஒரு சமூகம் இருக்கிறாங்க. 2 வீட்டு பிரச்சனையை 2 ஜாதி பிரச்சனையாக ஆக்குறாங்க. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பார்க்கக்கூடிய 2 சமூகங்களுக்கிடையே காதல் வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதாவது வன்னியர் அதர் சாதிங்களுக்குள்ளே வரல. ஏன் வரல? நான் சொன்ன மயிலாடுதுறை கூட தற்கொலைங்கன்றாங்க. அப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதை எதனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதனா பண்ணி கொலையாக மாற்றி முயற்சி பண்ணி பெரிய பிரச்சனை ஆக முடியுமா பாருன்றாருன்னா அவர் ஒரு நல்ல தலைவனா? இப்போ கவின் படுகொலை கூட என்ன சார், அவங்க 2 பேருமே காவல்துறை அதிகாரி. ஏன் அந்த அளவுக்கு கீழே போகிறாங்கன்னா குடும்ப கௌரவத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த பிசிஆர் ஆக்ட் எந்த விதத்தில் தவறாக பயன்படுத்தப்படுது நீங்கள் பார்த்து? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, தற்கொலை ஒரு விஷயம் நடக்குது, இல்லை கொலைன்னு சொன்னால் எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் சசிகுமார் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ சமூகத்தில் வந்து ஆணவ படுகொலைகள் வந்து அதிகமாக நடந்து, இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வன்னியர்ஸ் உட்பட பல தலித் இயக்கங்கள் வந்து அதற்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே இன்னொரு பக்கம் வந்து இந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த நாடக காதலால் பாதிக்கப்படும் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவர்களுக்கு துணையாக நிற்கணும், அவர்களுக்கு வந்து ஒரு குழு அமைக்கணும் அப்படின்ட்டு டைரக்டர் மோகன் அவர்கள் பேசியிருக்கார். இந்த 2 விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது சொசைட்டியில் சாதி என்பது இருக்கா இல்லையா, அது ஒரு பக்கம் பிரச்சனை. இன்னொன்று மத ரீதியான பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, திருப்பி அதான் சொல்கிறோம், 1955ல் பிசிஆர் ஆக்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த காலங்கள்லேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் நடக்காத நிகழ்வுகள் இப்போ ஏன் நடக்குதுன்னா, இந்த பிசிஆர் ஆக்டை வச்சு ஒரு சில கும்பல் வந்து பணம் பறிக்கிறாங்க. அதாவது இந்த சட்டம் இயற்றப்பட்டு போட்டுட்டாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறப்ப எனக்கு இத்தனை % வேணுன்றாங்க. இப்போ இன்னொரு சைடு என்னன்றாங்க, இந்த ட்ராமா காதல் அப்படின்றாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, காதலில் வந்து ட்ராமா காதல், நல்ல காதல், கள்ள காதல்லாம் கிடையாது, எல்லாமே காதல் தான். அப்போது இவங்க இந்த டீமுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது போக்சோ கேஸ் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மயிலாடுதுறையில் நடந்த விஷயம், 14 வயசு பொண்ணை ஒரு பையன் வந்து லவ் பண்ணலாமா, அந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா 3 வருஷம் லவ் பண்ணுறாங்க. ஒரு 17 வயசு ஆகிறப்போ அந்த அதாவது 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணு கண்டிப்பாக வந்து செக்ஸுவலாக யாராக இருந்தாலும் போகிறதுன்றது தப்பு தான். பெற்றவங்க தன்னுடைய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருந்தால் தான் அந்த வழி தெரியும். ஒரு 14 வயசு ஒரு பொண்ணை இட்டுட்டு போயிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு ஒருத்தன் போனேன்னா, அந்த பெற்றவங்க பார்த்துட்டு அனுப்பிச்சி விடுவாங்களா, இல்லை லவ்வை வந்து நிறுத்துவாங்களான்ற கேள்வி இருக்கும். இப்போ நான் ரஞ்சித்தும் அவரையும் அதான் கேட்குறேன். இன்னும் நிறைய பேர் அந்த சைடு நிற்கிறாங்கல்ல, விசிகால எல்லாருமே. இவங்க வீட்டு பொண்ணு கம்யூனிஸ்ட்டு நான் கூட சொல்கிறேன், இவங்க வீட்டு பெண்கள்லாம் ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு பையனோட பைக்கில் ஏறி போச்சுன்னா டாட்டா காமிப்பாங்களா? ஆக்சுவலாக வந்து காதலிப்பது தவறே சொல்லலை, அதுக்கு ஒரு வயது வரம்பு இருக்குது, 18 வயசு கீழே. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ ஏறி போகிறத பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, ஏறி போகிறத பார்க்க அது வந்து ஒரு படுகொலை, அங்கே ஒரு கலவரம் நடக்கும் தானே அது வந்து சர்ச்சையாகுது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அரசியல்வாதிங்க தலையிடுறதால தான் இவ்வளோ விஷயம் வருது. இவருக்கு ஒரு சமூகம், அவருக்கு ஒரு சமூகம் நிற்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 2 வீட்டு பிரச்சனையை 2 ஜாதி பிரச்சனையாக ஆக்குறாங்க. இப்போது 15 வயசு பொண்ணை ஒரு பையன் ஏட்டன்னு போனால் கேட்குறாங்க. அப்பயே வந்து காவல்துறையில் ஒரு போக்சோ போட்டிருந்தால் இந்த அளவுக்கு நிகழ்வுகள் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு குடும்ப விஷயம் இருக்குங்க. எல்லாருக்குமே இப்போது இந்தியாவில் கல்ச்சரல்ன்ட்டு தான் இருக்குது. இந்தியா வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், கல்ச்சர் தான் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அப்படி இருக்குது. திடீர்னு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வர்றப்போ அதை சகிப்புத்தன்மையை கொண்டு வந்து செல்லணும். இல்லை, இப்போ காதலுக்காக போக்சோ சட்டம் போடணும்னா அது எத்தனை பேர் மேலே போட முடியும்? 18 வயசு கீழே இருக்கிறவங்கள ஒரு அடல்ட்டு தானே அது. ஒரு சின்ன காதலிங்கிறது வந்து பள்ளி பருவத்திலேருந்தே உருவாகுது. அது இந்த சினிமாக்காரங்க பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப பேனா எழுதுறப்போ ஒரு பொம்பளை பசங்களை சேர்க்குறது, இந்த மாதிரி டைரக்டர்லாம் இருக்கிறாங்களே, சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்ப காதல் வந்துடும். இந்த காதல் மையமாக வச்சு தான் இங்கே 3 வேளை சோறே சினிமாக்காரனுங்க சாப்பிட்றாங்க.
ஒன்று ஹீரோயின் வரும், ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணை தான் வரும். ஏதாவது ஹீரோ போய் ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒன்று காமிங்க, ஒரு சான்ஸு. ஒரு கார்லேருந்து இறங்கி பணக்கார ஹீரோ போயிட்டு ஒரு ஏழை வீட்டு பொண்ணை லவ் பண்ணுவாரா? கிடையாது. ஹீரோயின் பந்தாவாக ஒரு கூலிங் கிளாஸை போட்டு பணக்கார பொண்ணு வந்து இறங்கும், அவர் வந்து லவ் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணு. இப்போ தனுஷ் படம்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, தனுஷ், சிவா கார்த்திகேயன்லாம் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு கலெக்டருக்கு படிக்கும் பொண்ணு, இவர் ஊதாரியாக இருப்பார். அது இந்த படம் நினைக்கிறேன், நான் சரியாக படம்லாம் பார்க்க மாட்டேன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினைக்கிறேன். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு நல்ல ஒரு கேரியரில் இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் இவங்க லவ் பண்ணுவாங்க, இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த பருத்தி வீரன் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு பெரிய குடும்பம் இருக்கும், ஊருக்குள்ளே ஒரு மரியாதை குடும்பம், அவங்க வீட்டு பொண்ணை தான் போக்கிரித்தனமாக இருக்கவரை லவ் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி என்னென்னா, சினிமாவிலேருந்தும் ஒரு சில விஷயம் வெளியே வருது. இப்போது ஒரு சமூகத்துக்கு 18 வயசுக்கு கீழே இருந்தால் ஒரு பொண்ணை போயிட்டு காதல் என்ற பேர்லேயும் செக்ஸுவல் டார்ச்சர். நீங்கள் பீச்சுக்கு போனீங்கனாலே, நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் மெரினா கடற்கரை போய் பாருங்கள், பள்ளி கல்லூரிகள் படிக்க, கல்லூரி கூட விட்டுருங்க, அதாவது ஒரு அந்த பசங்க ஒரு 19, 20 ஆகும், சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அதாவது ஒரு 10th +1 +2 18 பிலோ இருக்கிற பசங்க போயிருக்காங்க. நீங்கள் சுகாதார அமைச்சில் தற்போது ஒன்று கொடுத்தாங்க, 3000 பெண்களுக்கு மேலே கருவுட்டுருவாங்க 18 பிலோக்கு மேலேன்னு ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியே வந்தது. என்னென்னா, யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அவப்பேர் உண்டாயிடுச்சுன்ற கோவம் தான் அது போய் கொலையில் முடியுது வர, இது சாதி வன்மம் கிடையாது. என் சாதிக்கார பொண்ணை தொட்டுட்டேன்னு அந்த சாதியில் இருக்கிறவங்க 10 பேர் சேர்ந்து போய் கொலை பண்ணாதான் அது சாதி வெறி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறீங்க, நம்ம அந்த விஷயத்தையே எடுத்து பார்த்தாச்சுன்னா 2 சாதிகள், ஒரு நம்ம சமூகம் வந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பார்க்கக்கூடிய 2 சமூகங்களுக்கிடையே காதல் வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. சரி, நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது வன்னியர்களுக்கு கொண்டு தான் வருது, அதர் சாதிகளுக்குள்ளே வரல. ஏன் வரல? அதாவது இப்போது இவங்களுக்கு ஒரு அம்பேத்கர் அமைப்புன்னா அவங்களுக்கு ஒரு தீச்சட்டி, இந்த சாதி சின்னம் வச்சுட்டு சாதி தலைவர்களால் தான் இந்த குடும்ப பிரச்சனை சாதி ரீதியான பிரச்சனையாக வந்து சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வீட்டை போய் அடிக்கிறாங்க, அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆதரவாக ஒரு சமூகம் வந்து நிற்குது, ஒரு 100 பேரோட வண்டியில். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டை யார் அடிக்கிறா? அந்த பையன் வீட்டை சார்ந்தவங்க அடிக்கல, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வர்றதால தான், அந்த கட்சி வந்து விசிகா வந்து அடிக்கிறதால தான் இவங்க பாமக வருது உள்ள. அந்த இடத்துல விசிகா வந்து பாமக வரலன்னா இந்த குடும்ப பிரச்சனையை தான் நின்று இருக்கும். 2 குடும்பத்தில் பிரச்சனை மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவங்க வரலனாலே அந்த கொலைக்கான காரணம் என்ன தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கொலைக்கான காரணம் என்ன தெரியாததுக்கு முன்னாடியே வந்து வீடு அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொலைக்கான காரணம் இதுதான்னாலும், இல்லை அதை சாதி ரீதியாக பிரச்சனையாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஃபோன் ட்ராக் வருது. அப்போ என்னென்னா, இந்த சாதியை வச்சு தான் அரசியல்வாதிங்க 3 வேளை சோறு சாப்பிட்றாங்க. நல்லா அவங்கவுங்க இந்த கட்சிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கங்க, ஜாதி ரீதி பயங்கரமான அக்யூஸ்டாக இருப்பான். ஒரு 2-3 கொலை பண்ணவன் தான் கட்சிக்கே தலைவனாக இருப்பான். இன்னொன்று, கட்சி நடத்துகிறானுங்க, அவங்க மாவட்ட செயலாளர்லாம் பாருங்கள், நல்ல வசதியாக காரு, ஏன்னா ஜாதியை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த பஞ்சாயத்தில் தான் இவங்களுக்கு வருமானமே. எல்லா மக்களும் ஒற்றுமையாயிட்டா இந்த சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், அரசாங்கம் என்ன சொல்லுது, நெகட்டிவ் ஏரியா வேசார்பாடி, ஓட்டேரி நெகட்டிவ் ஏரியா. ஏன் சொல்லணும்? ஏன்னா லோன் வாங்க போனால் கூட அந்த இடத்துல இந்த ஏரியா லோன் கொடுக்க மாட்டேன்னு. இப்போ மாற்ற வேண்டியது யார்? அரசாங்கம் தான் மாற்றணும். இங்கே நீங்கள் பள்ளியில் போய் சேருங்க, இன்றைக்கி ஸ்கூல்லாம் நடந்துருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறேன்னா நான் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு, நீ இடஒதுக்கீடு இல்லாதவனுக்கு கொடுக்கணும்ல சார். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி இதெல்லாம் விட்டுருங்க. சாதியை வந்து சமூக நீதி பேசுகிறவங்க இன்றைக்கி அரசியல் நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி திராவிட கட்சி நாங்கள் சமூக நீதின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லாதவனுக்கு இந்த ஸ்கீமுக்குள்ளே வாங்க, இருக்கிறவங்க இப்போ ரேஷன் கார்டே போட்டுக்கிறாங்க பாருங்கள், ஒயிட் கார்டு, பச்சை கலரு, மஞ்சள் கலருன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு கூட இல்லாதவனுக்கு இது சொல்லிட்டு போகணும். நீங்கள் உள்ளே போகிறப்பயே பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் என்ன ஜாதின்னு தெரிகிற அளவுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வான்றுங்க. பள்ளியிலே வந்து அந்த சர்க்கிள் வந்தது. இப்போ நாங்களாம் படிக்கிறப்ப அப்படி தான், ஒரு பசங்களுக்குள்ளேயே அந்த சாதிய வன்மம்ன்றது உள்ளே வந்துடும். ஓ இவங்களுக்கு வந்து கிடைக்குதுடா காசு, இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் கவர்மெண்ட்டு தான் வந்து இதை வந்து கொண்டு வரணும் தவிர, எப்படியோ கட்சிக்காரனுங்க திருந்த போகிறது இல்லை.
நீங்கள் சொன்ன 2 கட்சிக்காரங்களும் நல்லவங்க கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தன் என் ஜாதியை தொட்டால் நான் வருவேன்றான், இன்னொருத்தன் நீ தொல்லைனாலும் இதை நான் ஒரு ஜாதி பிரச்சனையாக ஆக்குவேன். இப்போ மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையில் வந்து முழுக்க முழுக்க சாப்பாடு கடை வச்சுருக்கிறவன் எந்த ஜாதியை யாரும் பார்க்கறதில்ல. எங்கே வேணாலும் மக்கள் சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போனால் கூட ஒரே ஒரு கடை தான், அதுலேயே எக் ரைஸு, பீஃப் ரைஸு, சில்லி சிக்கனு எல்லாமே தான் போகிறான். மக்கள் பிரச்சனை கிடையாது, இங்கே கட்சிக்காரங்க தான் பிரச்சனைன்றது. ஓகே. இப்போ ஜாதிய கண்ணோட்டத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது, ஒரு சம்பவம், ஒரு காதல் நடக்குது அப்படின்னா, அந்த காதலினால் பாதிக்கப்படுறது அந்த திருமணம் செய்த இருவரையும் குறை செய்யக்கூடிய சம்பவங்களை வந்து நம்ம இங்கே நீங்கள் சொல்கிறது வந்து எத்தனை பர்சன்ட்னா 20% கூட கிடையாது. மனுஷனாக பார்த்து எல்லாமே தெரிஞ்சிருவாங்க. இப்போது எப்படி சொல்கிறது, ஜாதி என்பதோட ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு அண்ணன் இருக்காரு வச்சுங்க. தங்கச்சியை ஒருத்தன் கூட்டின்னு போயிட்டானா அண்ணங்காரன் பார்த்து நிற்பானா? இல்லாதவனே பார்த்து நிற்க மாட்டான். இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவனே என் தங்கச்சி ஒருத்தனோட ஓடி போயிடுச்சுன்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணானா கண்டிப்பாக அது சண்டை வரும். அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனால் தான் வரும். இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிற சாதியில் கொலை வந்து 20% தான் சார் நடக்குது, 80% காம்ப்ரமைஸில் போகுதுன்ற. அந்த 20% பின்னாடியும் ஜாதி இருக்கே. கண்டிப்பாக இருக்குது தான் நான் சொல்கிறேன்னே. அதாவது 20% சார், அந்த நீங்கள் நான் சொன்ன மயிலாடுதுறை கூட தற்கொலைங்கன்றாங்க. அப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அது எதனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதனா பண்ணி கொலையாக மாற்றி முயற்சி பண்ணி பெரிய பிரச்சனை ஆக முடியுமா பாருன்றாருன்னா அவர் ஒரு நல்ல தலைவனா? அப்போ என்னென்னா மக்களிடையே இந்த சாதி இல்லைன்னா 3 வேளை சோறு கட்சிக்காரங்களுக்கு கிடைக்காது. மக்களை பிளவுபடுத்துகிறவங்க கட்சி அரசியல் தலைவர்கள் தான்ன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாத கலவரம் பண்ணுறவங்கலாம் தலைவன் கிடையாது, அவங்களுக்கு வரலாறே கிடையாது. இன்றைக்கி ஓப்பனாக பேசுகிறேன், திமுக ஒரு காலத்தில் பெரிய கட்சி, அதுலேருந்து வெளியே வந்தது அதிமுக. பல்வேறு கட்சி, அதாவது எப்படி சொல்கிறது, மக்கள் நல கூட்டணி வந்தாங்க. இன்றைக்கி விஜய் கேப்டன் வந்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் வந்தாங்க. இப்போ இன்றைக்கி முதல்வர் வந்து கூட இருக்கார். இன்றைக்கி 2 வருஷத்தில் எதுவுமே தெரியாத முதல்வர் என்னாங்க, ஆனால் வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நீங்கள் அவர் கூட இன்றைக்கி புதுசாக ஒரு அணியில் நின்று ஜெயிச்சுட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 நாளைக்கு முன்னாடி திட்டியிருந்தவங்க இன்றைக்கி இவர்கிட்ட வந்திருக்காங்க. காரணம் என்ன? ஜாதி வெறியா, மத வெறியா, பதவி. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் வச்சுங்களேன், எங்கே நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கும், எங்கே நல்லா நம்ம வந்து காசு பணம் வந்து நல்லா சம்பாதிக்கலான்ட்டு தான் போகிறாங்க. இப்போது ஒரு 2 வீட்டில் பிரச்சனை நடக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் முதல்வரும் தலைவர் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 18 வயசுக்கு கீழே இருந்ததே இந்த தற்கொலை வந்து நாங்கள் ஏற்றுக்கலை. இதுபோல் யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா எங்கள் அலுவலகத்துக்கு மாவட்டந்தோறும் இருக்க அலுவலகத்துக்கு வாங்கன்றாங்க. இதை எப்படி பார்க்குறது? 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு ரெஸ்பான்ஸாக பேசணும். ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அப்படி பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரி யாருன்னா லவ் பண்ணால் எங்கள் மாவட்ட ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நானே வந்து காதல் திருமணம் 500க்கு மேற்பட்டு பண்ணியிருக்கேன். பிரச்சனை வந்து பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண கற்றுக்கணும். கற்றுனா தான் தலைவன். நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், சசிகுமார் சோஷியல் ஒர்க்கர் போட்டிங்கன்னா நிறைய மேரேஜ் ஃபேஸ்புக்கில் கூட போடுவேன். அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா யாருக்குமே வந்து இப்போ நான் ஒரு பொண்ணு இருக்க வச்சுங்க, செல்லமாக வளர்த்து அது ஒருத்தனோட போகிறப்ப வலி இருந்து தான் இருக்கும். அது பையனுக்கு வலி இருக்காது. பையன் வந்து ஓடி போயிட்டான் சொல்ல முடியுமா? யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடிச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்பு அது வலியாக மாறி அது கொலையில் முடியுதே தவிர இங்கே சாதி கிடையாது. குடும்பம் கௌரவன்றாங்க. இப்போ கௌரவ கொலைக்கு ஒரு சட்டம் கொண்டுன்னு வந்தால் அதை பாராட்ட வேண்டியது தான். ஏன்னா அந்த சட்டம் கொண்டுன்னு வரணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிசிஆர் ஆக்டெல்லாம் தடை பண்ணக்கூடாது. ஏன்னா பிசிஆர் ஆக்ட் கண்டிப்பாக முக்கியம். இப்போ கத்தி வந்து டாக்டர்கிட்ட இருக்கிற கத்தி வந்து உயிரை காப்பாற்றுது, அதே அக்யூஸ்ட்கிட்ட இருக்க கத்தி உயிரை எடுக்குது. பிசிஆர் ஆக்டுன்றது இருக்கணும், சட்டத்தில் இருக்கணும். அந்த பிசிஆர் ஆக்டு கொண்டுன்னு போய் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும்னா. ஏன்னா பிசிஆர் ஆக்டெலாம் வந்து தீண்டாமை என்பது ரொம்ப கொடுமை சார். ஏன்னா ஒரு சக மனிதனை தொடுறது பாவம். இப்போ எங்களெல்லாம் வந்து சைல்டில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஸ்லம்லேயே போவானா சொல்லி தான் வளர்ப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது அப்போது, அங்கே போகாத ஸ்லம் இருக்குது, அங்கே போகாத அந்த பசங்க அப்படின்வாங்க. பழக நாங்கள் எல்லாருமே ஒன்றா பழகிறப்போ இன்றைக்கி எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பிசிஆர் ஆக்ட் வந்து அவ்வளோ நல்ல விஷயம். நாங்கள் ஒரு வாட்டி ஃபேமிலியோடு வெளியே போயிட்டோம்.
ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுறது, சாப்பாடெல்லாம் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்றோம். பிசிஆர் ஆக்டை பற்றி சொல்கிறேன். ம். அப்போ தண்ணி குடிக்க கேட்குறப்போ ஒரு வீடு அங்கே பக்கத்தில் இருந்தது. தண்ணி தட்டிகிட்டே வீடு கேட்டவொடனே அவங்க எங்களை வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு நினச்சிட்டாங்க போல இது. தண்ணி கேட்குறப்போ அவங்க வீட்டு பக்கெட்லேருந்து தண்ணியை எடுத்து மக்கில் எடுத்து கொடுத்தாங்க. மக்கில் கொடுத்த எனக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா கொட்டாங்குச்சியில் கொடுத்தா எப்படி வலி இருக்கும். இப்போ மக்கிலேருந்து தண்ணியை எடுத்து பாத்ரூம் போகிற மக்கிலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ம். அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒன்றும் பேசலை. சரி, ஏன்னா அந்த வலியை உணர்ந்தால் தான் ஒவ்வொரு மனுஷனும் திருந்துவான். ஒரு காலத்தில் கொட்டாங்குச்சியை கழுத்தில் கட்டிட்டு அதுலேயே எச்ச துப்பிக்கணும், இடுப்பில் துண்டு கட்டணும், காலில் செருப்பு போடக்கூடாது, இப்படிலாம் இருக்கிறப்போ அந்த கொடுமையிலேருந்து ஒரு மக்கள் அது யாராக இருந்தாலும் சரி வெளியே வரணும்னா அவங்களுக்கு இந்த சட்டம் தான் முடியும். இந்த சட்டம் வந்து சக மனிதனை பார்க்கணும். தீண்டாமை என்பது தீண்டாமை தான். இப்போ பெரியார் திராவிட கட்சியில் பேசுவாங்க. இப்போ பெரியார் திராவிட கட்சி கமிஷன் ஆஃபீஸ் எதிரில் இருக்குது. அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஏழைங்களுக்கு ஒரு 100 கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. சத்திரம் வந்து வாடகை 6 லட்ச ரூபா. பெரியார் சொத்து எவ்வளோ இருக்குது? நீங்கள் இலவச திருமணம் நான் உங்கள் தலித்துக்கு கொடுக்குறேன், இது பெரியார் நம்மளுக்காக வச்சுட்டு போனதான்றாங்க. ஒரு பார்க்கிங் விட்டால் கூட 15 ரூபா 2 வீலரு. ஒரு கேன்டீனில் போய் சாப்பிட முடியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இலவசமாக மருத்துவம் பண்ண முடியாது, காசு. அப்போ என்னென்னா சமூக நீதி வாயில் பேசலாம், ஊர் அறிய பேசலாம். ஆனால் நடைமுறை கொண்டுன்னு வர்றது பெரியார் திராவிட கட்சியில் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது. நீங்கள் இலவச மருத்துவமனை வைங்க, உங்களுக்கு என்ன வருமானம் இல்லை, உங்களுக்கு சொத்தா இல்லை, உங்கள் ட்ரஸ்ட்டு பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது. கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டுடைய வரி பணத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க வச்சுங்க, அதுக்கு பெரியார் கட்சியை வைக்கிறாங்க. ஆனால் பெரியாருடைய சொத்தில் ஒரு இலவச மருத்துவமனை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் காசு வாங்கி தான் பண்ணுறாங்க. நான் சொன்னது சாதி ஒழிக்கணும் சொன்னவன் எல்லாம் வசதியாக காரில் போய்ட்டுருக்கான். சாதியை ஒழிக்கணும் சொல்கிறோம், அந்த சமூகத்துக்குள்ளே போய் வாடகை வீட்டில் இருக்க மாட்டான். ஒரு சின்ன ஹவுசிங் போர்டில் போயிட்டு சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறவன் எந்த தலைவராக அந்த மக்களோட இருக்கிறானா? இப்போ தேவைங்களா? நீங்கள் ஒரு சாதியில் இருந்து வசதி ஆகிட்டிங்கன்னா அந்த சமூகத்து கூட அந்த சாதி தலைவனே இருக்க மாட்டான். சொல்கிறது புரியுங்களா? ஏழை பணக்காரன்றது தான் 2 விஷயந்தான் இருக்குது. ஒருத்தன் இருக்கிறவன், இல்லாதவன். இந்த சாதியை வச்சு பிழப்பு நடத்துகிறாங்கன்ற நாங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் பிசிஆர் ஆக்ட். இப்போ இந்த பிசிஆர் ஆக்ட் எந்த விதத்தில் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, தற்கொலை ஒரு விஷயம் நடக்குது, இல்லை கொலைன்னு சொன்னால் அப்போ இந்த இந்த விஷயத்தை பெருசாகணும்னா நீ எவ்வளோ தருவ? இப்போ கவின் படுகொலை கூட என்ன சார், அவங்க 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். ஏன் அந்த அளவுக்கு கீழே போகிறாங்கன்னா குடும்ப கௌரவத்துக்கு போகிறாங்க. இந்த சமூகத்தில் அதில் பாருங்கள், அந்த பையன் வண்டி தான் சமூகத்தை வச்சு தான் அந்த கௌரவம் தீர்மானிக்கப்படுதா? அதாவது சார், இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏழை பட்டியல் சமுதாய பொண்ணுன்ட்டு சொல்லாதீங்க. ஒரு 100 கோடி பட்டியல் சமுதாய பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு எத்தனை வரும்? வரன் எத்தனை வரும்? அந்த இடத்துல சாதி மறியதில்லை. இங்கே இருக்கிறவன் இல்லாதவன் சமூகத்தை வச்சு பண்ணாது. இப்போ சொல்லுங்கள், பட்டியல் சமுதாயத்தில் ஒரு கோடீஸ்வர பெண்கள் இருந்தால் இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கிறாங்க, அந்த மாதிரி சாதியை மறைச்சிட்டு. இங்கே வந்து இல்லாதவன் இருக்கிறவன் தானே தவிர சாதி வந்து இங்கே நிற்கலை. இப்போ நான் சொன்னது தான், அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கூட என்ன சொன்னார், யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ எங்கள் மாவட்ட ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. நாங்கள் அதுக்கு ஒருத்தன் கமெண்ட்ஸில் போடுறான். எப்படி போடுறான்னா, விருப்பப்படுறவங்கெல்லாம் வந்து யார் யாரோட வேணாலும் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு மாவட்டத்தோடு யூஸ் பண்ணிக்கலாமா கேட்டான். இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்தாங்க பாருங்கள். ஏன்னா ஒரு வீட்டில் பொண்ணு இறந்துச்சு, அந்த வீட்டில் பையன் இறந்துட்டான், 2 தற்கொலை ஆயிடுச்சு. அந்த காம்ப்ரமைஸமாக தற்கொலை வந்திருக்கு, இதை சாதி ரீதியாக கொண்டு போகாதீங்க சொல்லணுமா, இல்லை பொண்ணு வீட்டை போய் அடிச்சு ஓடிக்கணுமா? இல்லை பொண்ணு வீட்டை அடிச்சு வச்சாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆதரவாக இன்னொரு சாதி வருது இல்லை? இல்லை, நீங்கள் இப்போ குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த விஷயத்தை சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 18 வயசு கீழே அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அதை வந்து முரண்படுறோம். 18 வயசு கீழே இருக்க காதலுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆதரவு தெரிவிக்கணும், அதை வந்து முரண்படுறோம். அதுவே வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்க முடியாதா? இப்போ தான் ஜியோ பாஸ் ஆகுது சார். 21 வயசுக்கு அப்புறம் தான் பெண்ணின் திருமண வயது போடுறாங்க. 18 வயசில் இருக்க பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு இந்த உலகத்தில் எல்லாமே 18 வயசில் வந்துட்டோன்னே தெரிஞ்சிடும். 18 வயசு எது நல்லது நாங்கள் ஒத்துக்கிறோம். 18 வயசுக்கு மேலேயும் ஒன்றையும் தெரியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து அந்த அளவுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு. பசங்களுக்கு ஒன்றா வெளியில் சுற்றுவாங்க தெரியாது. இப்போ காதல்ன்றது பிரச்சனை கிடையாது. இங்கே
ம். ஆனால் வசதியான பொண்ணை மட்டும் நோட்டம் போட்டு காதல் பண்ணுறதால தான் இது பிரச்சனை ஆகுது. அதுதான் ட்ராமா காதல்ன்றாங்க. ம். ஏன் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான பெண்கள் மீது காதல் வரல? ஏன் உங்களுக்கு ஏழை பெண்கள் மீது காதல் வர மாட்டேது? இன்றைக்கும் பல ஏழை பெண்கள் திருமணமாகாத இருக்காங்க. இல்ல இதுவரைக்கும் பல பல ஆணவ கொலைகள் இங்க நடந்திருக்கு. எல்லாமே வந்து வசதியான வீட்டு பெண்கள் மேல தான் நடந்திருக்கான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நடந்திருக்கு. நீங்கள் எந்த ஏழை வீட்டு பெண்ணை வந்து லவ் பண்ணிவிட்டு ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க? ம். சொல்லுங்கள். நீங்கள் பெண்ணை வந்து இங்கே லவ் பண்ணி தூக்குனதுலாம் பையனை வந்து லவ் பண்ணி தூக்குனது வரவே இல்லையா ஆணவ கொலை? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரின்னா பெண்கள் பணக்காரனாக இருக்காங்க, பையன் ஏழையாகிறான். ம். சரி, பையன் பணக்காரங்கிறான், பெண்ணு ஏழையாக இருந்ததுன்ட்டு எந்த கொலையை சொல்கிறீங்க? அதனால் ஒரு கொலை சொல்லுங்கள். ஒரே ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. ம். சொல்லுங்கள். வசதியான வீட்டு பெண்களை மட்டும் திருமணம் செய்யணுன்ட்டு பின்னாடி சுற்றி காதல் பண்ணுறாங்க. அது ட்ராமா காதல்னு ஒரு குரூப் சொல்லுது. நான் கேட்டது ஏழை பெண்கள் இருக்கிறாங்க. வசதியான வீட்டு பையன் கல்யாணம் பண்ணா என் வீட்டு பொண்ணை உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி யார் வெட்டினா? சமூக ரீதியாக யார் வெட்டினா? எதுவுமே அது மாதிரி நடக்கலை. அப்ப இங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் முன்னோக்கி இருக்கு அதுதான் அப்படின்னு முன்னோக்கி சொல்றீங்க. வருது. நான் சொல்கிறேன் 80% இன்றைக்கி கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க எல்லாருமே. ம். சார் ஜாதி வந்து இன்னும் கொஞ்சம் தானாகவே ஒழிஞ்சிடும் சார். இன்றைக்கி வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கடை போடுறான், யார் வேணாலும் சாப்பிட்றான், சக மனிதனோட சகஜமாக பழகுறான், போகிறான் வரான், எல்லாமே நடக்குது. இதில் எதனா ஒரு விஷயம் இருந்தால் இதில் ஆதாயம் கிடைக்குமான்று பிணம் தின்னும் ஓனாய் போல அதை பஞ்சாயத்துக்கு உள்ளே வர அரசியல்வாதிகளால் தான் இது உச்சக்கட்டத்துக்கு போதே தவிர ஆரம்பத்திலே ஒரு நல்ல தலைவராக இருந்தால் இரு வீட்டாரையும் அழைத்து இந்த மாதிரி இருக்குன்றதை பேசுவாங்க. இப்போ இன்றைக்கி செத்தவனே வர கட்சிக்காரங்க இருக்கிறப்ப ஏன் வர மாட்டுறாங்க? இங்கே ஒரு காம்ப்ரமைஸ் பேச தான் ஆள் இல்லைன்ற. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் சார், நான் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். கவுண்டர் பொண்ணை ஒரு தலித் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய தலித் பசங்க எடுத்துன்னு வருவாங்க. நிறைய பணக்கார வீட்டில் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேசஸ் என்ற பெண்களாம் இவர் தான் வேணும்னு பசங்க, வசதியாக இல்லாத பசங்க, நாய்க்கர் தேவர் பசங்களாம் கூட இருக்காங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு கோடீஸ்வரன் பொண்ணு மைசூர்லேருந்து வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சாமானிய ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நிறைய விஷயம் நம்ம சொல்கிறது என்னென்னா ஆண்களும் பெண்களும் கரெக்டாக இருக்காங்க. காம்ப்ரமைஸ் பேச இங்கே ஆள் இல்லை. இங்கே உட்கார வச்சு அவங்க வீட்டில் வர வச்சு அழகாக பேசி தனி கொடுத்தனை வச்சு வாழ வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளால் முடியாது இல்லை. கவுன்சிலிங் கரெக்டாக பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஓகே. இப்போ நீங்களே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இதே வந்து நாடக காதல் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்குமா? நான் அதுதான் சொன்னேன். பணக்கார வீட்டு பெண்களை மட்டும் கல்யாணம் பண்ணுறது நாடக காதல், லவ் பண்ணி. ம். காதல்ன்றது வந்து 2 பேரும் ஏற்றத்தாழ்வாக யார் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பண்ணலாம். நான் அதுதான் சொன்னேன். இவங்க இந்த நாடக காதல் கம்பெனி இருக்க வெறும் சொத்துள்ள பொண்ணுங்களை மட்டும்தான் தூக்கியிருக்காங்க. நீங்கள் எதனா ஒன்று பாருங்கள். ஒரு பையன் ஏழையாக பணக்காரனாகிறான், ஏழை பொண்ணை வந்து வேறு மாற்று சமூகத்தில் இருந்தாங்கன்ட்டு வந்திருக்கா பாருங்கள், பிரச்சனை வராது. நிறைய மாற்று சமூகத்திலேருந்து தலித் இளைஞர்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏழை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இங்கே காம்ப்ரமைஸ் பேச ஆள் சரியில்லைன்ற திருப்பி அதுதான் சார். இங்கே காம்ப்ரமைஸ் பேசுகிறவங்க ஆதாயம் கிடைக்கும் சொல்லி பிரித்து விட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இப்போ NC/SC ஆக்டில் ஆர்டிகல் 337 இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலே நோட்டீஸ் போட்டுடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனருக்கு தான் போடுறாங்க. அதுலேருந்து ஏசி தான் பார்க்கணும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு யாருமே விசாரிக்க முடியாது, ஏசி தான் விசாரிக்கணும். இன்றைக்கி வந்து ஆக்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வாலிபர்களை திருமணம் செய்ய இங்கே ஆள் இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களை திருமணம் செய்ய இங்கே ஆள் இல்லை. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் இரு சமூகத்தில் இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. இங்கே பொருளாதாரம் தான் டிசைட் பண்ணுதே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மக்கள் மனதில் 80% சாதி கட்டுமானம் என்றது உடைஞ்சிச்சு. அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். 20%ல் இந்த 20%மே 2 குரூப்பு. ஒன்று ட்ராமா காதல் சொல்கிறது, ஒன்று PCR ஆக்ட். இது 2 பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா உண்மையிலே ட்ராமா காதல் இல்லாமல் நல்ல காதல் வச்சு ஒரு பையன் அங்கே சாகடிக்கப்பட்டானா அதுக்கு நம்ம குரல் கொடுத்து தான் ஆகணும். உண்மையிலே எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை போய் காதல்ன்ற பேரில் இட்டுன்னு போய் வச்சுட்டு டிமாண்ட் பண்ணிவிட்டு காசு கேட்குறாங்க. இல்லை உங்கள் பொண்ணை விட்டுணுன்னா எனக்கு கொடுத்துருங்கன்றது, இல்லைன்னா ஒரு 2 நாள் இல்லை 1 மாதம் எதனா வாழ வச்சுட்டு ரிட்டன் அனுப்பிச்சிடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. லவ் பண்ணுறாங்க, கடைசியில் அந்த பொண்ணு வானான்ட்டு 1 மாதம் கழிச்சுட்டு விட்டு போகிறாங்க. இப்போ நிறைய இருக்குது.
நான் நிறைய எக்ஸாம்பிள், நிறைய பெண்கள் இருக்காங்க. நல்ல வசதியான பெண்களெல்லாம் லவ் பண்ணிவிட்டு வேண்டான்ட்டு விட்டு போயிடறாங்க. பஞ்சாயத்தில் காசு கிடைக்கலன்னு வேண்டான்ட்டு விட்டு போயிடறாங்க. அது பேர் காதலா? இங்கே சென்னையில் நடந்திருக்கு. சுமார் ஒரு 15 இதுக்கு கிலோமீட்டரில் பின்னாடி பேசப்படாத பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. பேசப்படாத பல விஷயங்கள். 15 கிலோமீட்டரு ஒரு, அதாவது அவங்களுடைய பேக்கப் நம்ம சொல்லக்கூடாது. பணக்கார வீட்டு பொண்ணு. ஒரு 5 ஹோட்டலில் நடக்குது. அந்த பொண்ணை லவ் பண்ணி பேரம் பேசுகிறாங்க. கிடைக்கலன்னொடனே 1 மாதம் வச்சுன்னுட்டு அனுப்பிச்சிட்டானுங்க. அது அந்த வீட்டில் சொல்லியும் அந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல பார்க்குறாங்க. எதுவுமே செட் ஆகலை. அந்த மாதிரி இருக்குது. அதாவது உண்மையான காதல்ன்றதும் இருக்குது. இந்த பக்கம் வந்து ட்ராமா பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இருக்குது. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் பின்னாடி பொருளாதாரம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு நன்றிப்பா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.